ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மாடியில் கூரை அமைத்தல் தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த கூரை எப்படி அமைச்சிருக்காங்களோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் சைடு போர்ஷனுங்க. இது பார்த்திங்கன்னா முன் போர்ஷனுங்க. இது பார்த்திங்கன்னா ஏ சைஸில் தெரியுதுங்களா, ஏ சைஸில் கம்பி, இரும்பு கம்பி அமைச்சு வடிவமைச்சிருக்கோங்க. மாடியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செவுரு, காம்பவுண்ட் செவுரு கொடுக்காமங்க இது மாதிரி பட்டைங்க கொடுத்துருக்கோம். அதாங்க கோழிக்கு கூண்டு அடைச்சிருக்கோம். அதை பற்றின வீடியோ உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு சொந்தமான இடங்க. மேலே அங்கே ஒரு மலை, இங்கே ஒரு மலை. மேலே மலையில் உள்ள இடம்லாம் ஸ்டாண்டில் உள்ளவங்க கொழுந்து இருப்பாங்க. எஸ்டேட் இடங்க அதெல்லாம். கீழே உள்ளதெல்லாம் அவங்கவுங்க சொந்த இடங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடுலாம் தெரியுது பாருங்கள். அதாங்க டேண்டியில் வேலை செய்கிறவங்களுக்கு எஸ்டேட்டில் கட்டி கொடுத்த வீடு. அதை பற்றின வீடியோ உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த இடங்க. ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா கேணி ஆழமாக வெட்டியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நான் டூசென்டராக தெரியுது, அதாங்க கேணி. ஒரு 10 ரிங்கு தாங்க இறக்கியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 8 ரிங்கு தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து தாங்க நாங்கள் தண்ணி எடுத்துக்கிறோம் மாடிக்கு சின்டெக்ஸ் வச்சு. இது பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டெப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காப்பி காடு ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேயிலை. இப்படிதாங்க இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சைஸு வேணுமோ அந்த சைஸில் நாங்கள் வடிவமைத்து தருவோங்க. இது மட்டும் இல்லைங்க, கேட்டு, கட்டில், சேரு, சோபா, உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி கேட்லாக் பார்த்து டிசைன் சொல்கிறீங்களோ அந்த வடிவத்தில் வந்து உங்களுக்கு அமைத்து தரப்படுங்க. உங்களுக்கு மாடிப்படியில் இது மாதிரி கூரை அமைக்கணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைத்து தருவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பி காடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே போயிட்டு மேற்கூரையத்தின் முழு வடிவத்தையும் பார்க்கலாம். மேலே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். எதுவும் ஃபங்க்ஷன்னா கூட இங்கே கொண்டாடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாடிப்படி இரும்பு வச்சுட்டோங்க படிக்கு பிடிச்சிட்டு போகிறதுக்கு. இது நாங்களே தாங்க வச்சோம். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ அந்த மாடலில் செஞ்சு தருவாங்க. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கைப்பிடிக்கே பிடிச்சிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கூரை வந்து மேற்கூரை உங்களுக்கு காமிச்சேன். அதோட முழு வடிவத்தை வாங்க இப்போ பார்க்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு மாடி ஒவ்வொரு மாடியும் எந்தெந்த ஷேப்பில் இருக்கோ அந்தந்த ஷேப்பில் அதுக்கு தகுந்த மாதிரி கூரை வடிவமைத்து தரப்படுங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வடிவமைச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கும் சேஃப்டியாக இருக்குங்க. இல்லாட்டி இது போடலைன்னா எப்போ பார்த்தாலும் இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கனால வீடு வந்து ஊறி பாசாம் பிடிச்சி உள்ளுக்கெல்லாம் ஈரங்கூத்து வீடு வந்து டேமேஜ் ஆகிருங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் வீட்டுக்கும் சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ வாங்க எங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள கேணியை பார்க்கலாம். கேணியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு மாடியிலேருந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதை வாங்க பக்கத்தில் போய் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க கேணிக்கு போகலாம். நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 10 ரிங்கு இறக்குனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி தாராளமாக இருக்கும். நான் மோட்ரு போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8 ரிங்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு நான் போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 8 ரிங்கு இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 2 ரிங்கு கீழே குறைஞ்சிருச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் கேணி. அதுக்கு மூடி போட்டு இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது விழுகாமல் இருக்கிறதுக்காக மேலே தகரத்தை போட்டு மூடியை போட்டு மூடிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஞ்சப்பழம் மரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வச்சுருக்கோம், இந்த வருஷம் தான் காய் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், காய் 2 காய் போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு காய், இது ஒரு காய். இங்கிட்டு கேணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் யானை காலை வச்சு தடம், யானை இது வரைக்கும் வந்துச்சுங்க. கொய்யா மரம் இருந்ததுனால இந்த கொய்யா மரத்தை வந்து சாப்பிட்றதுக்காக வந்துச்சு. இந்த மரத்தை நாங்கள் வெட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காலடி, யானை காலடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காவா தண்ணி. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த காவாவிலே தண்ணி ஓடுறதுனால எங்களுக்கு டேமேஜ் எதுவும், சேதம் எதுவும் ஏற்படாதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூரை அமைக்கிறது, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இங்கே அது உங்களுக்கு தெரியுது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் மாதிரி கட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிதா ஃப்ரெண்ட்ஸ்? இதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மேலே வீடு அமைக்கிருக்க மாடல். உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் டிசைன் போட்டு வடிவமைத்து தருவாங்க. அந்த மாதிரி வடிவமைச்சு தரணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கால் செய்யலாம். உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன், குறிச்சிக்கோங்க. 9440303841. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாடலில் செய்து தருவோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கூடலூர் பகுதி நெல்லியாளம் எஸ்டேட் கொளப்படியில் இருக்காங்க வெல்டிங் ஒர்க் ஷாப். இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நாங்கள் வடிவமைச்சு தருவோங்க. இதாங்க வீட்டோட வெளி போர்ஷன். அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு சீட்டு போடுறது, இரும்பு டோரு. இதாங்க இரும்பு டோர். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி கூட வடிவமைச்சு தருவோங்க தகரத்தில். இந்த டோரும் நாங்கள் தாங்க போட்டது. வீட்டுக்கு டோர் போடுறது, கம்பி ஜன்னல் வச்சு டோர் போடுறது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இரும்பு டோர். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாடலில் தேவையோ அந்த மாடலில் வடிவமைச்சு தருவாங்க. நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்லாட் பிரகாரம் எந்த மாடல் விரும்புகிறீங்களோ அந்த மாடலில் செய்து தருவோம். அது மட்டும் இல்லைங்க, கோழி கூண்டு கூட அடித்து தருவாங்க. கோழி கூண்டு, நாய் கூண்டு,
எல்லாம் வடிவமைத்து தரப்படுங்க. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? இப்படி தாங்க இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.